இந்த சுவாச புரட்சி இதுக்குள்ள நிறைய வகுப்புகளில் நிறைய செயல் வடிவம் நம்ம சில நகரங்களில் பண்ணுறோம். என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப வித்தியாசமாக எதை பார்க்குறேன்னா என்னை தான் பார்க்குறேன். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காலகட்டத்திலெல்லாம் நிறைய யோகிகளை தேடி போய் நான் பார்த்துருக்குறேன், காத்திருந்திருக்கிறேன், பல தூரம் அலைஞ்சிருக்கிறேன். இப்போ ரொம்ப புதுசாக என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு உணர்ச்சி, உள்ளுக்குள்ள ஒரு உணர்வுகள், ஒரு கிளர்ச்சி என்னன்னா, நான் போய் பப்ளிக்கை பார்க்குறேன். அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக புதுசாக இருக்குது. இந்த மாதிரி என் வாழ்க்கையிலெல்லாம் நடக்கலை. என் வாழ்க்கையிலெல்லாம் ஒரு இடத்துக்கு நான் போனோம்னா பல தூரம் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன், பல தூரம் அலைஞ்சிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நிறைய ஊர்களில், நிறைய நகரங்களில் நம்ம போய் சில நபர்களை பார்க்குறோம். நிறைய இடங்களில் கூட சில பேரை பார்க்கணும்னு நினைக்கிறோம். அவங்க நம்மளை விரும்பலைன்னா கூட நம்ம அவங்கள பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அது ஒரு பெரிய மாற்றத்துக்குரிய செயல் வடிவமாக தான் நான் கருதுகிறேன். இது ஒரு சாதாரண செயலாக இதை கருத முடியாது. இது என்னன்னா, இந்த தியானத்துக்குள்ள ஒரு முழுமை பெறாமல் நம்ம எதையும் கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் பெரிய ரகசியம் இருக்குது. நம்ம பெரிய தியானத்துக்குள்ள நல்ல நிலையில், நல்ல அனுபவத்தில் இருக்கும்போது கூட, பெரிய மலைகளில், பெரிய குகைகள்லாம் உட்காந்து நிறைய அனுபவங்கள் இருக்கும்போது கூட, எனக்கெல்லாம் ஒரு நெருக்கடி காலகட்டங்கள் தீவிரமாக இருந்தபோது என்னால் அதில் அதை எப்படி சரி செய்யணுங்கிறத கூட அந்த வாய்ப்பை எனக்கு பிரபஞ்சம் சொல்லி கொடுக்கல. சூட்சமமாக என்னை அவ்வளோ அற்புதமாக வழி நடத்தினா கூட, அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் என்னை ஒரு அனாதை மாதிரி அப்படியே விட்டுருச்சு. அப்போ அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நான் ரொம்ப தாக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். அந்த காலகட்டத்திலையும் நான் கையாண்ட விதம் என்னால் சொல்ல முடியாது. அந்த இடத்த நினச்சி கூட பார்க்க முடியாத இதை ஏன் சொல்கிறேன்னா, தவம் பண்ணுங்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மாணவிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு நெருக்கடி வரும். அந்த நெருக்கடி நிஜம், இது இப்படி தான் போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா பிரபஞ்சம் இருக்குது, உயர்ந்த ஆற்றல்கள் இருக்குது. அந்த உயர்ந்த ஆற்றல்கள்லேருந்து நம்ம ஒரு அனுபவத்தை பெறுறோம். அந்த அனுபவம் இருந்தாலும் அந்த கால சுழற்சியில் நம்ம ஒன்று சந்திக்க வேணும். சந்திக்கும் போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய செயல் வடிவத்தையும் நம்ம செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை செய்யணும்னா அந்த காலத்தை கடக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளணும். அப்போ அந்த காலத்தை நமக்கு உணர்ந்து சொன்னிச்சுன்னா அதை நம்ம கேட்டுற மாட்டோம். அதனால சில இடங்களில் மௌனமாகி என்னை கடக்க வச்சுச்சு. அந்த மாதிரி காலகட்டம் ரொம்ப வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில் நான் கடந்து அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை நான் சந்தித்தேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம பூமி சுழற்சியை உங்களுக்கு தெரியும். அதுக்கும் ஒரு ஆயுள், அதுக்குன்னு ஒரு ஜாதகம், அதுக்குன்னு ஒரு ரேகை, அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. அதுக்குன்னு ஆயுளிய காலங்கள்னு ஒன்று காலங்கள் இருக்குது. அதோடைய காலமும் முடிகிற காலம்னு இருக்குது, சுழற்சி பூமிக்கே. அப்போ அந்த பூமி முடிகிற மாதிரி ஒரு சூழலில் பூமி சுற்றுறது நின்றுச்சுன்னா உலகம் ஸ்தம்பிச்சிடும், முடிஞ்சிடும். அப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சுற்றுறதுக்கு முன்னாடி, அந்த காலங்கள் முடியறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா, புது காலத்தை உருவாக்குறாங்க. அந்த புது காலம்தான் யுக மாற்றம் அப்படின்னு சொல்ல வர்றோம் நம்ம. அப்போ அந்த பூமியோடைய சுழற்சிப்படி இந்த காலகட்டத்தில், இந்த சுழற்சியில் இது இந்த மாதிரியெல்லாம் ஒரு செயல் வடிவம் இருக்கப்படும் அப்படிங்கிறத துல்லியமாக செஞ்சுட்டு புது யுக மாற்றத்துக்கான ஒரு வித்துடுறாங்க. அந்த 3 மாதத்துக்கோ இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடியே புது யுகங்கள் மாறுவதற்கான அந்த சுழற்சி ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ அந்த பூமி போய் அந்த ஆயிலிய காலத்தில் முடிய போகிற அந்த காலம் புது காலம் ஸ்டார்ட் ஆனதுனால, அந்த பழைய காலத்தில் ஒன்று முடிவடைதில் ஒரு சுழற்சி, அது பூமிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் அந்த சுழற்சி அதோட முடிவடையும். அப்போ எதுக்காக இருந்தாலும், எந்த படைப்பாக இருந்தாலும், இந்த உலகத்துக்குள்ளே இருக்கின்ற எல்லா செயல் வடிவத்துக்கும் ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குது. ஒரு தொடக்கம்னா அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. அதை வேற வடிவத்துக்குள்ள இந்த பிரபஞ்ச பேராற்றல் செய்கிறது. இப்போ நம்ம பார்த்த வடிவத்தில், நம்ம கேட்ட வடிவத்தில், ஒரு மனிதனாக பிறக்கிற நமக்கு சுவாசத்துக்குள்ள ஒரு பெரிய வேலை இருக்குது. அந்த சுவாசத்தையே சுவாசிக்கிறோம். சுவாசத்துக்குள்ளே உள் சுவாசத்தையே வச்சு ஒரு பெரிய வடிவமாக பண்ணி ஒரு காலகட்டத்தில் ஒரு சமாதி நிலை அப்படிங்கிறது ஒரு தியானம் பண்ணுறவனுக்கு உச்சபட்ச ஒரு அனுபவம்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப உயர்ந்த அனுபவம்பாங்க. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அடையக்கூடிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு செயல் என்ன வடிவம் அப்படின்னா சமாதி நிலை. அந்த சமாதி நிலை ஏற்படுகிறது. சமாதி நிலையை ஒருத்தர் அடைகிறார் அப்படின்னா அவர் என்னன்னா இந்த சுவாசத்திலிருந்து விடுபடுறாருன்னு அர்த்தம்.
சுவாசத்திலிருந்து அவருடைய சுவாசிச்ச உள் சுவாசத்தையே ஒரு பெரிய சக்தியாக பிரளயமாக ஒரு செயலாக கொண்டு உள்ள வச்சுக்கிட்டு எந்த பிரளய காலத்திலேயே எந்த செயல் வடிவத்திலேயே வெளி சுவாசத்தை சுவாசிக்காம உள்ளேயே இருக்கிறார். அப்ப அதிலிருந்து விடுபட்டு போறார். அப்ப அவருக்கு என்ன, வெட்ட வெளியில போறார், ஒரு உடலை இறக்கி வைக்கிறார். வெட்ட வெளியில போற அவருக்கு என்ன செயல் வடிவம்னா, எந்த காற்றையும் அவர் எதையும் சுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க அவருக்கு உணவோ வேற எந்த செயலும் அவருக்கு தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் விடுபட்டு போயிடுறார். அப்ப இந்த பூமியில உருவாகும் போதும் மேல ஆகாயத்துல உருவாகும் போதும் மேலோட சுழற்சியில் என்ன சொல்ல போறாங்கன்னா, காற்று கூட இல்லைன்னா அந்த காற்றை கூட சுவாசிக்க வேண்டிய தேவை ஏற்படலை ஒரு பெரிய உயர்ந்த ஆற்றலுக்கு. அது அதிர்வு தன்மை கூட இல்லாம அப்படியே அசைவற்று இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். உயர்ந்த பேராற்றல்கள் இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்துக்குள்ள செயல்படுறாங்க, இருக்கிறாங்க, ஒரு செயல் வடிவமா இருக்கு. அதனால நம்ம தியானம் பழகிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கிராஃப் ஏறி ஏறி இறங்கும். அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த கிராஃப் ஏறி இறங்குற காலகட்டத்தில எல்லாம் ஒரு அனுபவத்தை நம்ம பங்கு சந்தையில் எப்படி கிராஃப் ஏறும் இறங்குமோ அது மாதிரி ஒவ்வொரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த தவத்தை மேற்கொள்றவங்க அந்த காலங்களில் பயிற்சிகளை மட்டும் விட்டுறாம அந்த குரு உபதேசங்கிறது ரொம்ப முக்கியமானது. சூட்சமத்தில் இருக்கும்போது ஒரு குரு உபதேசம் கொடுத்து வழி நடத்துறார். நேரடியாக ஒரு அனுபவம் பெற்ற குரு உபதேசம் கொடுத்திருந்தாருன்னா அந்த உபதேசங்கிறது பாதுகாப்பு கவசம். ஒரு தன்னுடைய எல்லா சூழல்லையும் அந்த உபதேசம் ஒரு மனிதனை, ஒரு ஆணையோ பெண்ணோ ஒரு குரு கிட்ட உபதேசம் வாங்கியிருந்தா எல்லா சூழல்லையும் அது காத்து ரட்சிக்கும். அதே மாதிரி அந்த குருவோட அனுமதி இல்லாம ஒரு ஆணோ பெண்ணையோ மரணம் தீண்டாது. மரணமே இருந்தா கூட அந்த குருவிடம் அனுமதி கேட்காமல் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ குருவிடம் உபதேசம் பெற்றவங்களுடைய மரணத்தை கூட காற்று கூட ஒரு செயல் வடிவமா அவ்வளோ சாமானியமாக தீண்டி விடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குருவிடம் உபதேசம் பெற்றவர்கள் அவர்கள் என்ன ஆயிடுறாருங்கன்னா, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்களுடைய மாணவர்களாக அவர்கள் சார்ந்த குலம் பொருளாக மாறினதுனால எந்த செயலா இருந்தாலும் அவருடைய அனுமதி, அவருடைய ஃப்ரீக்வன்ஸ் அங்க வேலை செய்யும் அப்படிம்பாங்க. இப்ப நான் பழனியில என்னுடைய ஒரு அனுபவம் இருந்துச்சு, பொதிகையில் ஒரு அனுபவம் இருந்துச்சு. இது எல்லா ஃப்ரீக்வன்ஸும் அகத்தியருடைய மிகப்பெரிய தாக்கத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த அகத்தியருடைய செயல் வடிவத்தை நம்மளால உணர்வுபூர்வமாக பார்க்க முடிஞ்சிச்சு. உயர்ந்த 2 நாகங்கள் பொதிகை மலையில, உயர்ந்த நாகங்கள், இந்த பாவநாசன் சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த 2 நாகங்கள் இருந்து ஒரு பெரிய பணிகளை, உயர்ந்த செயல்களை அங்க ஒரு செயல் வடிவமாக அந்த பாவநாச நதியில ஒரு வேலை நமக்கு நடக்கப்பட்டு அந்த வேலையை நம்ம பார்த்துருக்குறோம். அப்ப அந்த செயல் வடிவத்திலேருந்து அந்த ஃப்ரீக்வன்ஸ்ல இருந்து தான் எமக்கு ஒரு லைஃபை தொடங்கி வச்சாங்க. அப்ப அந்த பாவநாசம் ஃப்ரீக்வன்ஸு என் லைஃபுக்குள்ள, அதுக்குள்ள அத்திரி, அனிசியா, அகத்தியர், போகர், காலங்கிநாதர், இந்த மாதிரி செயல் வடிவத்துக்குள்ள இருக்கிற ஃப்ரீக்வன்சி எல்லாமே என்கிட்டேருந்து வெளிப்படுறத பார்க்க முடியும். அதே மாதிரி பரசுராமருடைய செயல் வடிவம், அதே மாதிரி மிக துல்லியமாக மிக தாக்கமாக பதஞ்சலி, கோரக்கர், இவங்களுடைய தாக்கம்லாம் தீவிரமாக வெளிப்படுறத பார்க்க முடியும். அதே மாதிரி காளியம்மன்லேருந்து, மாரியம்மன்லேருந்து, மீனாட்சியிலேருந்து அம்பாள்கள் ரொம்ப சாதாரணமாக பார்க்கறது ரொம்ப அரிதாக, ரொம்ப எளிமையாக பார்த்துக்கலாம் நம்மளுடைய செயல் வடிவத்துக்குள்ள. இதற்கு முக்கியமாக காரணம் என்னன்னா, இந்த 2 நாகங்களுடைய அந்த தாக்கம் இருக்கிறதுனால இங்க உள்ள தியானத்துக்குள்ள அந்த 2 நாடியோட செயல்பாடுகள் இயக்கிறதுனால ஒரு ஆண் நாடியும் பெண் நாடியும் 2 நாகங்களாக இருந்து வேலை செய்யறதுனால அந்த 2 சக்திகளுடைய தாக்கமும் அந்த அலைவரிசை இருக்கிறதுனால உயர்ந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம போகும்போது அங்க இருக்கிற சமாதியில் இருக்கிற குருமார்களோ மற்றவர்களோ நமக்கு மரியாதை அளிக்கிறாங்க. என்னன்னா, இந்த குரு பரம்பரையிலிருந்து உபதேசம் வாங்கி பயிற்சி செஞ்சுட்டு வர்ற மாணவன் இவன். அப்ப இவனை தீண்டுவதோ இவனை நம்ம தொந்தரவு செய்வதோ அது சரியா இருக்காது. அப்படிங்கும்போது என்ன துன்பம் துயரம் வந்தாலும் மனிதர்களால உணர முடியல, இறை ஆற்றலாக இறை சக்திகள் என்னை உணர்ந்து கொள்கிறது. அந்த செயல் வடிவத்தை துல்லியமாக நம்மளால பார்க்க முடியுது, பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த முடிகிறது. அப்ப அது ரொம்ப 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 முக்கியமானது. நம்ம ஏன் அகத்தியர் மற்ற அந்த செயல் வடிவத்தெல்லாம் ரொம்ப டீப்பா பேசலைன்னா, அந்த உருவத்துக்குள்ள பெரிய தாக்கத்திலிருந்து அவங்க வெளியில வரமாட்டாங்கிறதுக்காகத்தான் நம்ம அதை கொஞ்சம் குறைச்சு அதுக்கான ஒரு வடிவத்தை பேசுறோம்.
அதுக்கான செயல் வடிவத்தை கொடுக்குறோம். அப்ப குரு உபதேசம் பெற்றிருக்கிறவங்க அவங்கள மனிதர்கள் வேணா சின்ன சின்ன முறைகள்ல வேணா தீண்டலாமே ஒழிய இந்த இயற்கையோ இந்த பிரபஞ்சமோ ஒரு காலமும் அவர்களை எந்த தொந்தரவுக்குள்ளேயும் ஆளாக்காது. அவர்கள் பல்வேறுபட்ட தொந்தரவுகள் என்பது அந்த கால சுழற்சியில் அவர்கள் கடந்து வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கப்படணுங்கிறதுக்காக தான் இது நிகழ்த்தப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்குள்ளெல்லாம் ஒருவன் அந்த குரு உபதேசத்தை பிடிச்சுக்கிட்டு கரையேறி வந்தானா மிக வலிமையாக அவன் பேசப்படுகிறவனாகவும் அவன் மிக வலிமையான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொள்வனாகவும் தனித்துவமாக அவன் வாழக்கூடியவனாகவும் அவன் மாறி போகிறான். இந்த காளகஸ்தியோடைய வரலாறை யாராலையும் அறிந்து விட முடியாது. எப்படி நம்ம பொதிகை மலையில பாவநாசத்துல சொன்னோமோ அதே மாதிரி 2 நாகங்களாக உருவாக்கப்பட்டது தான் காளகஸ்தி. இந்த காளகஸ்திக்குள்ள வழிபாட்டு முறைகள் கூட வெவ்வேறு வடிவத்துக்குள்ள இருக்கு. எல்லா பேரும் ஒரு காலகட்டத்துல நாகங்களை டச் பண்ணாம யாரும் மனித அவதாரம் எடுக்க முடியாது. இங்க இருக்கிற மனிதர்களாக இருக்கிற எல்லோ பேருமே ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு செயல் வடிவத்தில் நாகத்தை டச் பண்ணிட்டு தான் நம்ம மனித தொடர்புகள், மனித தேகத்தை, மனித பிறப்பை எடுக்க முடியும். அப்ப நமக்கும் நாகங்களுக்கும் பெரிய தொடர்பு உண்டு. நாகத்தை கடந்து, நாகத்தை தவிர்த்து விட்டு ஒரு மனிதன் ஒரு செயல் செய்ய முடியாது. நாகத்துல பெரிய பங்களிப்பு இருக்கு. அப்ப இந்த கால சுழற்சிக்கு, இந்த பூமியோட சுழற்சியில இங்க காளகஸ்தியோடைய ரோல் பெரிய ரோலா இருக்கு, பெரிய செயல் வடிவமா இருக்கு. அப்ப தியானத்துக்குள்ள ஒரு முழுமையாக ஒரு அனுபவம் காளகஸ்திக்குள்ளே ஒரு 20-25 லேயர்ஸா இருக்கும். முதல் முறையாக ஒரு மனிதனுக்கு ஒரு விதமா வேலை செய்யும். அடுத்தடுத்து தவத்துல கொஞ்சம் முன்னேறி இருக்கிறவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதை தெரியும். நம்ம சொல்லி தர்றதில்லை. அந்த லேயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த உணர்வுகளை உங்களால உணர முடியும். அங்க அந்த மாதிரி ஒரு நாக தன்மைக்குள்ள இருக்கின்ற ஒரு பெரிய சுழற்சி, ஒரு பெரிய செயல் வடிவம் இருக்கு. ஒரு தன்னை தன்வசப்படுத்துறதும், தன்னை நிதானப்படுத்துறதும், அந்த சுவாசத்துக்குள்ளே இருந்து ஒரு பெரிய வேலையை செய்ய வைக்கிறதுக்குள்ளேயும் பெரிய வாய்ப்புகளை காளகஸ்திக்குள்ள மிக தத்துரூபமாக ஒரு வாய்ப்பு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆண் நாகம் தனக்குள்ள ஒரு பெண் நாகத்தை அடக்கி கொள்வதற்காக, பெண் நாகத்தை உள் ஒடுக்கி வேலை செய்வதற்காக ஒரு ஆண் நாகம் பெண்ணை உள்ளே வர வைத்து ஒரு பெரிய சக்தியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப ஒரு பெண் நாகமும் ஒரு ஆண் நாகத்துடைய தன்மை ரெண்டு பேரும் தவம் செய்யும் போது என்ன வடிவத்தைன்னா, ரெண்டுமே ஒரே அனுபவத்தை பெறுகிறது, ஒரே வடிவத்தை பெறுகிறார்கள். அப்ப ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அனுபவத்தை பெறுகிறார்கள். அப்ப அவர்களுடைய வடிவம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு வடிவத்தை பெற்ற இடம் காளகஸ்தி. தனக்குள்ள அந்த மாதிரி ஒரு சூழல்களை, அந்த மாதிரி ஒரு வடிவத்தை பெற்ற இடம். நீங்க கோயில் இருக்கிற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறு ஓடும், இல்லை காடுகள் இருக்கும், இல்லை மலைகள் இருக்கும், இல்லை கரைகள் இருக்கும். அந்த இடத்துக்குள்ளெல்லாம் ஒரு திட்டமிட்டு ஒரு காலகட்டத்தில் இருந்த ராஜாவோ இல்லை அந்த பகுதியில் இருந்த யாரையோ ஒருத்தரை தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு, இங்கே இந்த உயர்ந்த ஆற்றல் இருக்கு, இந்த ஆற்றலை மக்களுக்கு காட்டி கொடு, இந்த இடத்துல ஒரு கோவிலை உருவாக்கு, ஒரு செயலை உருவாக்குன்னு அவர்களுக்கு ஒரு செயல் வடிவம் கிடைத்திருக்கும். உள்ளே இருக்கிற பெரிய ஆற்றல்களை தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ நிறைய இடங்கள்ல இருக்கிற கோவில்களுடைய ஆற்றல்களை மக்களால் உணர முடியாததுக்கு காரணம் அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய போதிய அந்த தியானத்துல அதை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அந்த ஃப்ரீக்வன்ஸோட அப்பதான் போகிறதுக்கான ஒரு பெரிய பிரயாணத்தை மேற்கொள்ள முடியும். ஒரு குருவோட இருக்கிற சீடனுக்கு என்ன பெரிய பொக்கிஷம் என்னன்னா, பாதுகாப்பாக இருக்கிறான், ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணத்தை கலப்பு இல்லாமல் செய்கிறான், ஜாதகத்திலிருந்து விடுபடுகிறான், குருவே அவனுக்கு ஜாதகமாக பாதுகாப்பாக மாறுகிறார். அப்பொழுது அவனுக்கு அந்த பிரயாணத்துக்குள்ள எந்த செயல் வடிவமும் இல்லாமல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரமணருடைய வரலாறுக்குள்ள சில தகவல்களை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, அவர் பெரிய அனுபவத்தை பெற்றதுக்கு அப்புறம் அவர் கூட சுத்தி இருந்தவங்க அத்தனை பேத்துக்குள்ளேயும் அவருடைய வடிவத்தை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவரை பகவான்னு கும்பிடுறாங்க, அவ்வளோ பிரமிப்பா பார்க்குறாங்க. ஆனால் அவர் எத்தனையோ செயல் வடிவத்தை அதை செய்திருக்கிறார், அதை அவங்களால உணர முடியல. அவர் ஒரு நாய் அது ஒரு வெளியே போயிடுச்சு, அதை அவர் துண்டால தொடச்சிட்டு அதே துண்டை எடுத்து அவர் தோளில் போட்டிருக்கிறார். அவர் கூட பணி செய்தவர் ஓடி அந்த பகவான் அந்த துண்டை கொடுத்துருங்க, அது சரியில்லை, அழுக்க துண்டுன்னு எடுத்திருக்கிறார். அதுக்கு ரமணர் சொன்ன வார்த்தை சுத்தமா. 2 முறை சொல்லியிருக்கிறார். சுத்தமா, ரொம்ப சுத்தமா இருக்குங்களோ, உள்ளே அழுக்கு இருக்கு, வெளியில சுத்தமா, உள்ள இருக்கிற அழுக்கை யாரு துடைக்கிறது அப்படின்னு இருக்கார்.
அவருக்கு அந்த கூட பணி செய்கிறவருக்கு புரியலை, இதோடைய வார்த்தையோடைய செயல் வடிவம் என்னன்னு தெரியல. அதே நாய் இங்கு இட்லியை சாப்பிட்டுட்டு ஒருத்தர் வீட்டில் போய் அது அவங்க வீட்டு வாசலில் போய் அது வெளியே போயிட்டு வந்துடுது. அந்த வெளியே போயிட்டு வர்றதுனால அந்த வீட்டுக்காரவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அந்த நாய்க்கு சாப்பாடு போடாமல் விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த நாய் ஓடி போய் ரமணர்கிட்ட நின்றுட்டு வாலாட்டிட்டு நிற்கிது. ரமணர் இதுக்கு சாப்பாடு வைக்கலையான்னா அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், அது இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கு, அதனால சாப்பாடு வைக்கல. ஓ, உங்கள் அதிகாரம் தானா, உங்கள் அதிகாரம் தான் இங்கே நடக்குதா, எனக்கு சாப்பாடு வேண்டான்னு அவருடைய இட்லியை சாப்பாடை ஒதுக்கி இருக்கிறார். அப்போ திருப்பி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை சாப்பிட வச்சு திருப்பி அந்த நாய்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவர்களை பற்றி எல்லோ பேருமே அந்த காலகட்டத்தில் மிக பிரம்மாண்டமாக ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாங்க, மிக பிரம்மாண்டமாக கூட அமர்ந்திருக்கிறாங்க. ஆனால் யாராலையும் அவருடைய அந்த அனுபவத்தை உணர முடியலை. அந்த குரு பரம்பரைன்னு சொல்லுவாங்களே, அந்த சீடர்கள், அந்த மாதிரி ஒரு பரம்பரை உருவாகலை. ஒரு குரு பரம்பரை உருவாயிருந்துச்சுன்னா ஒரு குருவோடைய செயல் வடிவத்தை உணர்ந்து செயல்படுவாங்க. பணிவிடை செய்யறது, சாப்பாடு கொடுக்கறது, குருவுக்கு வணங்குறது, இதெல்லாம் சரியில்லை. இதெல்லாம் குரு பரம்பரை உருவாகாது. குரு பரம்பரை என்பது குருவோடைய சின்ன சின்ன அசைவுகளோடு இருந்து கலந்து பிரயாணம் பண்றது. இதுதான் குரு பரம்பரைகள் வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்க முடியும். குரு பரம்பரை என்பது நம்ம விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒரு சாதன, ஒரு அந்த ஆசிரமத்தை நம்ம கட்டி எழுப்பி அதை பாதுகாக்கிறது பேரு குருவோட செயல் கிடையாது. குரு கற்றுக் கொடுத்த விற்றையையும் குரு காட்டி கொடுத்த அந்த கலையையும் பொக்கிசமாக வைத்து இன்னொரு மாணவர்களை அந்த குரு பரம்பரை தொடரும். அப்படின்னா இந்த கலை இருக்கிற வரைக்கும், அந்த தியானம் இருக்கிற வரைக்கும் அந்த குரு பரம்பரை இறக்காது. அந்த குரு பரம்பரை போய்கொண்டே இருக்கும். மகாவதர் பாபா தெளிவாக சொன்ன வார்த்தைகள் என்ன? அந்த கீதையில அர்ஜுனனுக்கு இந்த கிரியா யோகத்தை பண்ணோம், அதுக்கப்புறம் பதஞ்சலி, அதுக்கப்புறம் இந்த குரு பரம்பரையில் வெகு சிலர்கள் இந்த கலையை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அடுத்த குரு பரம்பரையில் இந்த கலையை எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இல்லை. பக்தி இருந்துச்சுங்க, பெரிய பக்தி இருந்துச்சு, பெரிய செயல் வடிவம் இருந்துச்சு, ஆனால் தியானம் முறையா இல்லை. அப்போ அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா குரு பரம்பரையே நின்று போய்விட்டது. அப்போ எந்த செயல் வடிவமும் அடுத்தடுத்த இடத்துல குரு பரம்பரையை உருவாக்க முடியல. திருப்பி அவர் அதுக்கப்புறம் அந்த கிரியாவை ரெடி பண்ணி லாகிரியிடம் கொடுத்து திருப்பி என்ன பண்றார்? யுத்தேஸ்வர் குரு, யோகானந்தர் குரு பரம்பரையை திருப்பி தொடங்கி வைக்கிறார். அப்ப அந்த கலை தியானம் இருக்கிற வரைக்கும் குரு பரம்பரை அழியாது. அந்த தியானம் மறையும் போது குரு பரம்பரை அழிந்து விடும். அப்ப குரு பரம்பரை என்பது குருவோடைய செயலையோ அந்த வடிவத்தையோ பராமரிக்கிறது அல்ல. குரு கற்றுக் கொடுத்த சாகா கல்வியை, அந்த தியானத்தை, அந்த முறையை ஒரு செயல் வடிவமாக எடுத்துக்கொள்ளணும், ஒரு வடிவமாக இருக்கணும். தடுத்து ஆட்கொள்வது அப்படிங்கிற வார்த்தை எதுன்னா குரு உபதேசம்தான். மரணத்தை கூட தடுத்து ஆட்கொண்டு அது பாதுகாத்து வச்சிருக்கோம். அப்போ காலம் என்ன சொல்லும்? அவன் இப்போ மரணம் அடைய வேண்டும், அவன் உங்கள் மாணவனாக இருக்கிறான், உங்கள் மாணவியாக இருக்கிறார், இந்த கால சுழற்சியில் மரணம் அடைய வேண்டும். நீங்கள் கொடுத்திருக்கிற உபதேசத்தை திரும்ப பெற்றால் மட்டும்தான் அவனை மரணத்தை கொடுக்க முடியும். இல்லைன்னா அவனுக்கு மரணம் இப்போ நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா உங்கள் உபதேசம் என்ன பண்ணுதுன்னா ஒரு திரை போல அவனை பாதுகாத்து வைத்திருக்கிறது. அதை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டாதான் அவனுக்கு நாங்கள் மரணத்தை வழங்க முடியும். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த காலத்தில் இவன் மரணித்து இந்த உடலை விட்டுட்டு திருப்பி ஒரு வேற வேலை செய்ய வரப்போகிறான். ஒரு மிகப்பெரிய செயல் என்னங்கிறத பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு? தனக்குள்ள சூட்சமத்திலே ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறார். அதுக்கப்புறம் தான் அவனுக்கான ஒரு வேலை நடக்கும். அப்போ ஒரு குருவோடைய அனுமதி இல்லாமல் எந்த செயலும் அவ்வளோ சாமானியமாக நிகழாது. அப்போ ஒரு முக்கியமாக பாரதம் முழுக்க கொடிகட்டி பறந்த இந்த குரு பரம்பரையில் எத்தனையோ சீடர்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தார்கள் என்றால் குரு எதை கற்றுக் கொடுத்தார், எதை சொன்னார், எந்த பாதையை காட்டி கொடுத்தாரோ அந்த பாதை இப்படி போனாங்க. குருவை நேரடியாக லைவாக காணாதவங்க சூட்சமங்களில், அந்த உள் உணர்வுகளில், அந்த ஆன்மாவிலிருந்து உணர்த்துறத பாதை மாறாமல் அந்த வழியிலேயே பிரயாணித்தாங்க. இந்த செயல் வடிவத்தை தியானம் பண்ணுகிற ஒவ்வொரு மாணவர்களும் கடைப்பிடிக்கணும், பார்த்துக்கணும். சோதனை, கண்ணீர் இதெல்லாம் கவலைப்படக்கூடாது. வரும், நிச்சயமாக ஒரு நாள் அதே சூழல் மாறி போகும். நீங்கள் மாறப்பட வேண்டும், ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். இதோடைய சுவாச புரட்சியோடைய பெரிய செயல் வடிவமே பரப்புரை இல்லை. ஒரு பெரிய குரு பரம்பரையை வித்துட்டு தனித்துவமாக ஒரு மனிதன் ஒரு மனித செயலாக்கத்தில் இருக்கப்பட வேண்டுங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு வேலை செய்கிறோம். ஒரு நல்ல வடிவத்தில் சந்திப்போம்.